ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே நாங்கள் அபிஷேகம் என்ற தலையங்கத்தில் இருந்து 2 பகுதிகளை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு பார்க்கிற 3வது பகுதியும் கடைசியுமாக இந்த அபிஷேகம் நாங்கள் ஏன் பெற்றுக்கொண்டோம், தேவனுடைய அபிஷேகத்தை நாங்கள் எதற்காக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க வைக்கிற அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதனுக்குள்ளே வைத்து அந்த மனுஷனுக்குள்ளே நீங்க வைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் என்கிற அந்த கிருபைகளை, அந்த விலை மதிக்க முடியாத தைலத்தை நாங்கள் வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை முழுமையாய் ஆண்டவரை பார்த்து அதை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள், தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை மறக்காதபடி நீங்கள் அவர்களை எடுத்து பயன்படுத்துங்கள். தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த நாட்கள்ல நாங்கள் பார்த்தோம், அபிஷேகம் பெற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அபிஷேகம் பெற்றதனுடைய பிரதான நோக்கம் ஊழியம் செய்ய வேண்டும், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும், வேத சத்தியத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கட்ட வேண்டும் என்று பார்த்தோம். சூனேமியாளை போல விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். நல்ல வாய் அறிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்காக ஒரு வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்களாய். எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து கருத்தோடு ஜெபம் பண்ணினான். 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாதபடி வானம் கட்டப்பட்டது என்ற வசனத்தின்படி எலியா நன்றபடியாக வைராக்கியமாய் வேலை செய்தார், ஊழியம் செய்தார் என்பதை வைத்து நாங்கள் அதை பார்த்தோம். சவுலுக்கு வந்த பெருமை வந்து விடாமல் ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்பதை நினைத்து தாழ்மையோடு நாங்கள் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வார்த்தை, அதே அபிஷேகம் எங்களுடைய வாழ்க்கையில எதற்காக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது, யாத்ராகம புத்தகத்திலே 28வது அதிகாரம் 41வது வசனம். யாத்ராகம புத்தகம் 28வது அதிகாரம் 41வது வசனத்தை பார்க்கும் போது, உன் தேவனாகி உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி, எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி, நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இந்த அபிஷேகம் என்கிற காரியத்துல ஆண்டவர் 4 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, அவர் சொல்லுகிற பிரதானமான காரியம், அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அபிஷேகம் பண்ண. அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் சொந்த விருப்புகளை செய்யக்கூடாது, சுய லாபம் கருதி ஒரு காரியம் செய்யக்கூடாது, அபிஷேகத்தை வைத்து தன்னை வெளியே காட்டக்கூடாது. இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அருவருக்கப்படக்கூடிய காரியங்கள். இதனாலதான் லூசிபர் பரலோகத்திலிருந்து கீழே பூலோகத்துக்கு தள்ளப்பட்டார். எசேக்கியேல் 28லும் ஏசாயா 14வது அதிகாரத்திலே நாங்கள் அதை அழகாக வாசிக்கலாம். இங்கே பார்க்கிறோம், எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உடுத்து வைத்துக் கொள். வஸ்திரம் அது ஒரு தேவனுடைய மகிமைக்கு அடையாளமானது. அந்த தேவனுடைய மகிமையை ஒரு அபிஷேகம் பெற்றவன் வெளியே காண்பிக்க வேண்டும். ஒரு அபிஷேகம் பெற்றவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் பிரத்யட்சமாய் தெரிய வேண்டும். 2வது காரியம், அவர்களை அபிஷேகம் பண்ண, தலையில எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ண. 3வது, அவர்களை பிரதிஷ்டை பண்ண. பிரதிஷ்டை, பிள்ளைகளை கொண்டு வந்து சபைகளில
பிள்ளை பிறந்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுவார்கள். அநேக காரியங்களை பிரதிஷ்டை பண்ணுவார்கள். காரணம், ஒரு எக்ரிமெண்ட் வித் காட். பிரதிஷ்டை என்பது ஆண்டவரோட பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் அல்லது ஒரு ஸ்திரியா இருந்தால் கர்த்தரோடும் அவர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்க வேண்டும். சிலரை ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகங்களினால அபிஷேகம் பண்ணுவார்கள். அநேகருக்கு முன்பாக அவர்களுக்கு அநேக ஊழியக்காரர்களை வைத்து அபிஷேகம் பண்ணுவார்கள். அபிஷேகத்தை அலட்சியப்படுத்தினால் அது அப்படியே போய்விடும். பிரியமானவர்களே, அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அபிஷேகத்தை கனப்படுத்த வேண்டும், கனம் பண்ண வேண்டும். எனக்கு கிடைத்த அந்த அபிஷேகத்தை அவர்கள் கர்த்தரோடு நான் பண்ணின உடன்படிக்கையாய் நினைக்க வேண்டும். நானும் கர்த்தர், அதுல எந்த மனுஷரும் இடையில வர முடியாது. நானும் கர்த்தரும் என்ற உடன்படிக்கைக்குள்ள போய் கர்த்தருக்காக வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்க வேண்டும். 4வது காரியம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று முடிகிறது. பரிசுத்தம் இல்லாமல் அபிஷேகம் நிலைத்திருக்காது. கர்த்தர் அபிஷேகத்தை உனக்கு வைக்கிறதனுடைய நோக்கம், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை தரிசிக்கிற பழக்கம் அபிஷேகம் பெற்ற மனிதர்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தரோடு உங்களுக்கு ஒரு சம்பாஷணை இருக்கும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய உள்ளத்தினுடைய இயக்கங்களை புரிந்து கொள்ள முடியும். சரி, கடந்து போகும்போது அடுத்த வசனம், யாத்திராகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, ஆரோனும் அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. 1 சாமுவேல் புத்தகத்துல 16வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயா. கர்த்தர் சில வேளைகளில ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிற விதமே வித்தியாசமாய் இருக்கும். நான் என்னை தாழ்த்தி உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். நான் ஆண்டவரால பிடிக்கப்பட்டது, எனக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லி என்னை பிடிக்கப்படவில்லை. நான் சவுலை ஆண்டவர் பவுலாக நிருபங்களை எழுதின சவுலை கர்த்தர் எப்படி பிடித்தாரோ அப்படித்தான் என்னை பிடித்தார். நான் ஒரு ஆலயத்துக்குள்ள துப்பாக்கியோடு உள்ளுக்குள்ளே போய் எல்லாம் சுட்டு சாக்கட்ட வேண்டும். நம்முடைய மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இவர்கள் தங்களுடைய மதங்களுக்கு மாற்றுகிறார்கள், பணம் கொடுத்து இவர்கள் தங்களுடைய மதத்துக்கு இவர்கள் கொண்டு போகிறார்கள் என்ற ஒரு வெறி. எனக்கு இந்த கிறிஸ்தவ மதமே எனக்கு பிடிக்காது. பிரியமானவர்களே, முன்பு நான் ஒரு வேறு மதத்துல நான் அந்த மத ரீதியாய் நான் வளர்க்கப்பட்டு வீட்டிலே கோவில்களை வைத்து நான் காரியங்களை செய்த ஒரு மனிதன். எனக்கு இந்த கிறிஸ்தவ மதம் என்றாலே எனக்கு பிடிக்காது. நான் ஒரு துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்துல நான் கொழும்பிலே ஒரு ஆலய, பெரிய ஒரு ஆலயத்துக்குள்ள நான் துப்பாக்கியோடு உள்ளே போய் எல்லாம் சுட்டு சாக்காட்ட வேண்டும், எல்லாம் கள்ளரும் காடரும் என்று சொல்லி உள்ளுக்குள்ள நுழைந்தது மாத்திரம்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் சவுலை பிடிப்பதற்காக ஒரு கழுதையை காணாம பண்ணினார். ஒரு கழுதையை அந்த தகப்பன் ஈசாயின் என்று கழுதையை சொல்லி கீசினுடைய கழுதையை காணாமல் பண்ணினார். காணாம பண்ண வைத்துத்தான் சவுலை அங்கே அனுப்புகிறார். அதே போல என்னை பிடிப்பதற்காகவே அந்த ஆலயத்துக்குள்ள ஆயுதத்தோடு என்னை ஆண்டவர் அனுப்பினார். நான் உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு கொஞ்ச நேரத்திலே தூக்கி எறியப்பட்டேன். அங்கே ஜெபம் பண்ணி அந்த ஊழியக்காரன் ஜெபித்த போது நான் தூக்கி எறியப்பட்டு எனக்குள்ள இருந்த அந்த பொல்லாத பிசாசு வெளியே போனது. அன்றைக்கு அல்சர் வியாதி பரிபூரணமாய் சுகமானது. இன்று வரைக்கும் கர்த்தரின் கரத்துல கண்மணி போல நான் நடத்தப்படுகிறேன். அவரால் ஏன் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக வைராக்கியமாய் நான் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சரி, அங்கே ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவன் எனக்காக அபிஷேகம் பண்ணு என்றார்.
அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, யாரு? சாமுவேல் எலியாவை, மூத்த மகனாக எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் சில ஊழியக்காரர்களை பார்த்து இவர்கள் தான் கர்த்தருக்கு சரியான ஒரு ஊழியக்காரர்கள் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சாமுவேலை பார்த்து, மன்னிக்க வேண்டும், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வலி, பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை நடத்துகிற விதம், ஒரு வைராக்கிய வாஞ்சை ஊழியக்காரர்களை இனம் கண்டு கொள்கிறது ரொம்ப கஷ்டம். பிரியமானவர்களே, அவர்கள் வெளி முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் அவருடைய தோற்றங்களையும் அவருடைய நடை உடைகளையும் வைத்து இவர்கள் நமக்கு நல்ல பிரயோஜனமாய் இருப்பார்கள் என்று ஊழியக்காரர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தர் அப்படி பார்க்கிறதில்லை. கர்த்தர் இருதயங்களை பார்ப்பார். உத்தமமாய் நடக்கிறான் ஆண்டு பார்ப்பார், பரிசுத்தமாய் ஜீவிக்கிறான் ஆண்டு பார்ப்பார், என்னுடைய உள்ளத்தை அவன் அறிந்திருக்கிறான் ஆண்டு பார்ப்பார், என்னுடைய சத்தத்தை இவன் கேட்க பிரியமாய் இருக்கிறான் ஆண்டு பார்ப்பார், இவன் தாகமாய் இருக்கிறான் ஆண்டு பார்ப்பார். சுவரை அடைக்கத்தக்கவோ ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிற அந்த வேதனை உள்ள அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பாரம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறதா என்று கர்த்தர் பார்ப்பார். மனிதர்கள் அதை பார்ப்பதில்லை. மனிதர்கள் முகபாவனைகளையும் சரீர வளர்ச்சிகளையும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய நடைகளையும் உடைகளையும் வைத்து மனுஷர்கள் நினைப்பார்கள், இவர்கள் எங்களுடைய ஊழியத்தில் இவர்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்போ ஆண்டவர் இப்படி சொல்லி என்ன சொன்னார் என்று சொன்னால், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி 12வது வசனம் சொல்கிறது, ஆள் அனுப்பி தாவீதை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். 13வது வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கவனமாய் கேளுங்க, அபிஷேகம் பண்ணின அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கி இருந்தார். எந்த ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்பொழுதுமே இருப்பார். சுற்றிலும் வட்டிலும் எங்கு போனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மனுஷனோடு இருப்பார். ஆவியானவரோடு போய்த்தான் சில பாவங்களை சிலர் செய்வார்கள், தெரியுமா? அது அவர்களுக்கு தெரிவதில்லை. எனக்குள் ஒரு ஆவியானவர் இருக்கிறார் என்று புரிவதில்லை. சில பாவங்களை செய்யும் போது ஆவியானவரை வைத்துக் கொண்டே பாவம் செய்வார்கள். ஆவியானவர் துக்கப்படுவார், ஆவியானவர் விசனப்படுவார், ஆவியானவர் காயப்படுவார். அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை, உணர்ந்து கொள்வதே இல்லை. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை புரிவதே இல்லை. கஷ்டத்தின் நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில், பாடுகள் நேரத்தில் மட்டும் ஆவியானவரை கூப்பிடுகிறார்களே. நீ பாவம் செய்ய போகும் போது அந்த ஆவியானவர் அங்கே இல்லையா? அங்கே இல்லையா அந்த ஆவியானவர்? சற்று கவனம் எடுத்து இந்த காரியத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். பிரியமானவர், ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில ஆவியானவரை உள்ளே வைத்திருந்தால் ஏன் எங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார்? இதை குறித்துத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன் எங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார்? வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா புத்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும்
கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை மேன்மை பாராட்டுவீர்கள். இதுல இருந்து சில காரியங்களை கர்த்தர் எங்களோடு பேச போகிறார். இந்த விஷயத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னால், முதலாவது அபிஷேகம் எங்களுக்கு ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் முதலாவது காரியம் சிறுமைப்பட்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை சொல்லும்படி, அதாவது நான் பெற்ற அந்த சந்தோஷம், நான் அனுபவித்துக் கொண்ட அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறது தான் சுவிசேஷம். நல்ல செய்தி, இயேசுவை குறித்து நல்ல செய்தி. என் வாழ்க்கையில இயேசு எப்படி வந்தார் என்று இன்னொருவருக்கு சொல்லுகிறது ஒரு நல்ல செய்தி. அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகத்தை வைக்கிறார். இரண்டாவது காரியம், இருதயம் நொறுக்குண்டவர்களுக்கு காயம் கட்ட. இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாய் வாழுகிற அநேக பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளவு சமாதானமாய் இருக்கிறார்கள். எத்தனை கட்டுக்கள் இருந்து அவிழ்க்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பரம்பரை சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வியாதிகள் ஓடி மறைந்திருக்கிறது. நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை வேதம் சொல்கிற நொறுக்குண்டவர்களுக்கு அந்த காயத்தை எங்களால கட்ட முடிகிறதா? ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் பேசவே தேவையில்லை. அவர்கள் கிரியைகளினால எதையும் செய்யவே தேவையில்லை. அந்த அபிஷேகத்தை சரியாக காத்துக்கொண்டால், சரியாக பாதுகாத்தால், அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தினார், அவர்கள் போகும் இடமெல்லாம் அந்த நதி ஓடும். அவர்கள் போகிற இடத்துல கட்டுகள் விலகி ஓடும். அப்படி ஒரு வல்லமை அந்த அபிஷேகத்துக்குள்ள இருந்து கிரியைகளை நடப்பிக்கும். பிரியமானவர்களே, அந்த மனுஷன் போற இடத்துல ஒரு அற்புதம் கர்த்தர் செய்வார். வாய் திறந்து பேச தேவையில்லை, வாய் திறந்து சொல்லவே தேவையில்லை. போகும் போதே கர்த்தர் கட்டுகளை அவிழ்ப்பார். அந்த வைராக்கியம், வாஞ்சை அந்த மனிதனுக்குள்ள வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இருதயம் நொறுக்குண்டவர்களுடைய காயங்களை கட்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள். ஒரு மனிதனுடைய வேதனையான சம்பவங்களை கேட்கும் போது அவர்களோடு சேர்ந்து நின்று, அந்த வேதனை எங்களுடைய குடும்பத்துல வந்திருந்தால், என்னுடைய வாழ்க்கையில வந்திருந்தால், எப்படி நான் அதை சீரழிப்பேனோ அதே போல அவர்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை சீரழிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அந்த காயங்களை கட்ட வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய இருதயம். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க. சிறைப்பட்டு சிறையில் இருக்கிறவர்களை பற்றி சொல்லவில்லை. அதாவது சாத்தானுடைய பிடியில சிறைப்பட்டு போனவர்கள். எத்தனையோ விதமான பிடிகளுக்குள்ள சாத்தானுள்ள சிக்கி தவிக்கிறார். அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை தந்திரமாய் பிடிபட்டு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்மாற்றமாய் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஜனங்கள் கட்டுகளை இருக்கிறார்கள். அவனுடைய சிறைக்குள்ள சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்க ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது நீங்கள் நிர்ணயித்தது உண்டானால், இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் இதுல சொல்லப்பட்ட காரியங்களை செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க.
நான் இதுல பலப்பட எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியங்களை நான் செய்கிறதுக்கு எனக்கு அபியாசம் தாங்க, நான் ஆண்டவரே எனக்கு செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுங்க பிரியமானவர்களே. ஆண்டவரிடத்தை ஜெபம் பிரியமானவர்களே. அந்த அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளையும் முறைக்கும். வேதம் சொல்லுகிறது, அடுத்த காரியம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க. அதாவது பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து போட. எத்தனையோ ட்ரக்ஸ் பாவிக்கிற பிள்ளைகள், குடி போதையிலிருந்து வெளியே வர முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஹோமோசெக்சுவல் பாவங்கள், இன்னும் அநேக அசிங்கமான அருவருக்கப்படத்தக்க காரியங்களுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறார்கள், கட்டுண்டு போயிருக்கிறார்கள். அதுல இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு வழி தெரியவில்லை. பிரியமான பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் வைத்துத்தான் கர்த்தர் இந்த மனுஷர்களை கட்டவிழ்க்க விரும்புகிறார். இப்படிப்பட்ட கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு இந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்யும். அபிஷேகம் சகலவற்றையும் முறைக்கும். அபிஷேகம் காரியங்களை செவ்வாய்ப்படுத்தும். பிசாசு நடுங்கும் பிரியமானவர்கள். ஒரு அபிஷேகம் உள்ளவனுக்கு முன்பாக சாத்தான் நடுங்குவான் பிரியமானவர்களே. வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்க யாராயிருந்தாலும், நீங்க தேவனிடத்துல கேட்டால் அதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். அடுத்த காரியம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளை குறித்து சொல்லும்படியாக. அதை சாதாரணமாய் சொன்னால் சிலர் கேட்க மாட்டார்கள். எச்சரித்து சொல்லணும். நான் கடந்த நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஒரு தலையங்கத்தில் பேசி இருக்கிறேன். நாங்கள் ஒரு நாள் தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். அவருடைய நீதிபரராய் அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். அப்பொழுது நாங்கள் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கிறது. அவருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நமக்கு நீதி சரி கட்டும் நாள் வருகிறது என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்ல வேண்டும். கேட்கிறவர்கள் கேட்கிறார்கள். சத்தியத்தை சமயம் பார்த்து நாங்கள் சொல்லக்கூடாது. சமயம் வந்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை சொல்ல வேண்டும். சமயம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. சத்தியத்தை பயப்படாமல் சொல்ல வேண்டும். நீதி சரி கட்டுகிற நாளை குறித்து சொல்ல வேண்டும். அது ஒரு நாள் அவர்கள் கேட்காட்டால் கர்த்தர் அதை அங்கே கேட்பார். உனக்கு இந்த நாளில் இந்நாள் சொன்னார், நீ கேட்கவில்லை தானே என்று ஆண்டவர் கேட்பார். பயப்படாமல் சொல்லுங்கள், பயப்படாமல் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சிங்காசனத்துல இருந்து நீதி சரி கட்டுகிற நாள் ஒன்று உண்டு. அந்த நாள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று பயப்படாமல் சொல்லுங்கள் பிரியமானவர்களே. அடுத்த காரியம், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிறது. துயரப்பட்டவர்களை சீர்வெடுக்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கிறதற்காக எங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். பொதுவாக சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் நன்மை செய்வார்கள். எந்த சுய லாபமும் கருதி ஒரு வீட்டுல போயிட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் நாங்கள் கிறிஸ்தவர்களுடைய சுபாவம் என்ன தெரியுமா? துயரப்பட்டு போயிருக்கிற அனைவருக்கும் ஆறுதல் செய்யும். ஒரு மனுஷர்கள் வியாதியா இருக்கிறார்களா? ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்கள் துக்கத்தின் மேல் துக்கம், ஒரு சிலரை இழந்திருக்கலாம், கண்ணீரோடு வாழலாம், கஷ்டங்களுக்குள்ள போகலாம், வாழ்க்கையிலே கசந்து போயிருக்கலாம், வாழ்க்கை இழந்த நிலையில் இருக்கலாம், துன்பத்துக்கு மேல துன்பங்களை அனுபவி. உடனடியாக தேவ பிள்ளைகளை நீங்க அதை அறிந்தால் உடனடியாக அவர்களுடைய வீடுகளுக்கு விசிட் பண்ணி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களிடத்துல இருக்கிற அந்த பொக்கிஷமாக இந்த அபிஷேகத்தை அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனப்படுத்தலாமே. இலவசமாய் பெற்றுக் கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அந்த விலை மதிக்க முடியாத அந்த அபிஷேகம் என்ற சொத்தை வைத்திருக்கிறீங்களே. அநேக துயரப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் செய்யலாமே. சாம்பலுக்கு பதிலாக அவர்களுக்கு சிங்காரத்தை செய்யலாமே. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை உங்களால கொடுக்க முடியுமே, ஊற்ற முடியுமே. அந்த ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை அவர்களுக்கு கொடுக்கலாமே. நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் எப்படி பேசணும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த துதிக்க வைக்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் விடுதலை பெறுவார்கள். உங்களோட கரத்துல இந்த அற்புதங்கள் நடக்கும். உங்களோட கரத்தில் இந்த அபிஷேகங்கள் காரியங்களை செய்யும்.
நீங்கள் நம்பினால் அதை நடத்தினால் கர்த்தர் செய்வார். சில வேளைகளில பெரிய ஊழியக்காரர்கள் வந்து செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியத்தை ஒரு சின்ன பிள்ளையை வைத்து கர்த்தர் அந்த வீட்டுல செய்திருவார். நடத்துகிறவர் கர்த்தர் தானே. பிரியமானவர்களே, நீங்களோ நானோ அற்ப விசுவாசிகளா இருக்கிறோம். நீங்களோ நானோ ஒரு ஜடமா இருக்கிறோம். அந்த காரியத்தை வாய்க்கு பண்ணுகிறவர்கள் பேசுகிற வார்த்தையை வைத்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அந்த மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தால் எந்த ஒரு கழுதையை வைத்தாலும் அந்த மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த பழக்க சுபாவம் எங்களுக்குள்ள வர வேண்டும். அதுக்கு பிறகு கடைசியில பார்க்கிறோம் 7வது காரியம், நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தை நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். சில அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? பாழாய் போயிருக்கிற காரியங்களை பார்த்து அவைகளை கட்டி எழுப்புவார்கள். பாழாய் இடிந்து போயிருக்கும், இது இனிமேல் வெளியே வரவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பாழான காரியங்களை கூட புதிதாய் கட்டுவார்கள். அவர்கள் பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, நிர்மூலமாய் போயிருக்கிற எல்லாவற்றையும் எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார். புதிதாய் கட்டுவார். அவர்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான காரியம் அது. பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு பார்த்த காரியத்திலே 1வது காரியம், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக கர்த்தர்களை அபிஷேகம் பண்ணினார். 2வது காரியம், இருதயம் நொறுக்குண்டவர்களுக்கு காயம் கட்ட எங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். 3வது, சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்க கர்த்தர்களை அபிஷேகம் பண்ணினார். 4வது காரியம், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க எங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். 5வது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தேவன் நமக்கு சரி கட்ட போகிற அந்த நீதியை சரி கட்ட போகிற நாளை குறித்து எச்சரித்து புத்தி சொல்ல எங்களை அபிஷேகம் பண்ணினார். 6வது காரியம், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய அன்று கிறிஸ்தவர்கள் என்ற பேரை வைத்திருக்கிற நாங்கள் அநேகருக்கு ஆனந்த தைலமாயிருக்க, துதியின் ஆடையாயிருக்க, அநேகருக்கு அவருடைய துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை அபிஷேகம் பண்ணினார். 7வதும் கடைசியும் விலை மதிக்க முடியாத ஒரு காரியம், பாழாய் கிடந்தவைகளை புதிதாய் கட்டக்கூடிய அந்த பூர்வத்திலே நிர்மூலமாய் போயிருந்த காரியங்கள், தலைமுறை தலைமுறையாய் இடிந்து போயிருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் புதிதாய் கட்டக்கூடியதாய் எங்களை கர்த்தர் மாற்றும்படி எங்களை அபிஷேகித்தார். இந்த காரியங்கள் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில நடக்கணுமா இருந்தா, நாங்கள் எப்படி கர்த்தருக்கு முன்பாக இருந்தா கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. அவன் எந்த நற்கிரியையும் செய்கிறதுக்கு அவன் தகுதி உள்ள ஒரு மனுஷன். அப்படித்தான் கர்த்தர் பார்க்கிறார். மனிதர்கள் சில வேளைகள்ல வித்தியாசமாய் பார்ப்பார்கள். மனிதர்களுடைய பார்வையே வித்தியாசமாய் இருக்கும். மனிதர்கள் அவமானப்படுத்தி பார்ப்பார்கள். மனுஷர்கள் சில வேளைகள் எங்களை ஏளனமாய் பார்ப்பார்கள். Don't care about that. மனுஷர்கள் பார்க்கிறத குறிச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்? கர்த்தருடைய பார்வையில நீ விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. கர்த்தருடைய பார்வையில நீ ஜீவ கிரீடம். கர்த்தருடைய பார்வையில நீ அவர் கையில இருக்கிற ஒரு விலை மதிக்க முடியாத முத்து. அப்படித்தான் கர்த்தர் பார்ப்பார். அதனால நாங்கள் வேதத்துல சொல்லப்படி எந்த நற்கிரியையும் செய்கிறதுக்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எந்த நற்கிரியையும் செய்கிறதற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அது வேதம் சொல்லுவது எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் மிக்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளை, மற்றவர்களை விடுதலையாக்க விரும்புகிற ஒரு பிள்ளை, அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வல்லமையை எடுத்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது 14வது வசனம் சொல்லுகிறது, எபேசியர்
6ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும். இது எல்லாம் ரொம்ப கவனமான ஒரு காரியம், கவனம் எடுக்க வேண்டும். இதுல சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினோம். அதாவது சத்தியத்தை விட்டு வலது இடது புறம் சாயக்கூடாது. சத்தியத்துல கரெக்டா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு வலது இடது புறம் சாயக்கூடாது. நீதியையும் மார்க்கவசமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். 3வது காரியம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களை தொடுத்து, சுவிசேஷம் சொல்கிறதற்கு ஆயத்தமாய் அப்படியே பாதரட்சிகளை தொடுத்துக் கொண்டவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நிற்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளைக்கு கர்த்தரை குறித்த ஒரு விசுவாசம், தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதை வைத்து செய்ய போகிறார், தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி நடத்த போகிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்ற விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, நடக்காததை அறிக்கை செய்யக்கூடிய விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளைகிட்ட இல்லை என்று சொன்னால், அந்த அபிஷேகம் பெற்ற ஆளை வைத்து கர்த்தர் ஒரு காரியங்களை செய்ய மாட்டார். ஐ எம் வெரி சாரி, ஆண்டவர் செய்ய மாட்டார். அந்த விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்த காரியம், இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். வசனத்தில வாழணும், வசனத்தில ஜீவிக்கணும். ஜெபிக்கும் போது வசனத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், அந்த ஆண்டவருடைய வசனம் தான் அநேக காரியங்களை வழிகளை திறக்கப்படும். ஆண்டவருடைய சொல்லுகின்ற வசனம் தான் அநேக கதவுகள் திறக்கும். ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்கும் போது வசனத்தை சொல்லி ஜெபித்தால் அந்த வசனம் அந்த மனிதனை விடுதலையாகும். அப்படி நாங்கள் பழக வேண்டும். கடைசியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், அந்த உறுதி இருக்கணும், ஜெபித்த உறுதி நமக்கு இருக்க வேண்டும். சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டு இருங்கள். மன உறுதி இருக்க வேண்டும். அந்த நாங்கள் ஜெபித்த ஜெபம், ஆவியினாலே ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதி. என்ன மன உறுதி? நாம ஜெபித்தது எல்லாம் கர்த்தர் கேட்டார். என் வார்த்தையின் படியே அன்று என்று எலியா சொன்னாரே, அதே போலதான் மன உறுதியோடு ஆவியிலே ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் சொன்னபடி இந்த வியாதியஸ்தன் சுகமாகுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் சொன்னபடி இந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்து பழக வேண்டும். அபிஷேகம் சகல நுகத்தடிகளையும் முறிக்கும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுது விலை மதிக்க முடியாத சொத்து என்று நாங்கள் வேதத்துல பார்த்தோம். ஆகவே இந்த நாளிலும் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம், ஆண்டவரே என்னையும் உங்களோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எதற்காக எனக்கு இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறீங்க? சபையிலே பொதுவாக வைத்திருக்க அபிஷேகம் ஒன்று கொடுத்திருக்கலாம், அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்கலாம், அல்லது அபிஷேகம் பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் இனி வருகிற நாட்கள்ல கர்த்தருக்கு முன்பாக அந்த அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுங்க. அபிஷேகம் தேவனுடைய வல்லமைகளை உங்களை கொண்டுதான் அந்த அபிஷேகத்தை வைத்து கர்த்தர் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகத்தை பொக்கிஷமாய் வைத்திருக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையிலே நான் பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே, அது வெறுமையாய் திரும்பி வராதபடி ஆண்டவரே 30, 60, 100 இது பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தேவன் அதிசயமான காரியங்களை நடப்பிக்கும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறேன். உங்களோட ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், உங்க சித்தம் நடக்க வேண்டும், உங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும்.
என்னை எப்படி பிடித்தீங்களோ அதே போல இந்த அநேக பிள்ளைகளை பிடித்து ஆண்டவரே ஒரு ராஜ்யத்துக்கு மேன்மையான காரியங்களை அந்த பிள்ளைகளை வைத்து அநேகரை விடுதலையாக்கும் ஆண்டவரே. வார்த்தை சகலவற்றையும் ஆண்டவரை சுக்குநூறாக்கட்டும் ஆண்டவரே. பேசின வார்த்தை அநேகருடைய கட்டுக்களை அழிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரை கூட அனுக்கிரக வருஷத்தையும் ஆண்டவரை நீங்க வரப்போகிற சீக்கிரமாய் நியாயசனத்தில் இருந்து நீதி செய்ய போகிற அந்த நாட்களையும் ஜனங்களுக்கு சொல்லி ஆண்டவரை கூட நாமத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்தி மகிமைப்படுத்தவும் உட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவை நாமத்தினாலே. ஒருவேளை குருட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தான், வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய குருட்டாட்டம் இந்த வார்த்தையின்படி இயேசுவை நாமத்தில் வெளியேறுவதாக, வார்த்தையின்படி எல்லா இருள் தன்மைகளை வெளியேறுவதாக, எல்லா இருளும் வெளியேறுவதாக இயேசுவை நாமத்தினாலே. விடுவிக்க முடியாதபடி கட்டுக்களோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் கட்டுக்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறுவதாக சுவாமி உட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரங்களும் எங்களை படைத்து உருவாக்கி தாயின் கருவிலே எங்களை உத்தரித்து வேறு பிரித்து பெயர் சொல்லி அழைத்து இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்து உயர்த்துகிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்க நிற்கிறோம் ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.